ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமான்சர் சாப்டர் 38. ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட ரீகேப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். சாப்டர்ஸில் ஏர்னஸ்ட் விஷுக்கு பதிலாக தான் நான் உண்மையான விருப்பம்ட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன். ரெண்டுமே சிமிலரான வேர்டுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். ஆனால் ஏர்னஸ்ட் விஷ் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஏர்னஸ்ட் விஷன்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டோரி. போன சாப்டர்ஸில் அந்த ஒயிட் கிரீன்ஸ் வார் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோவை அடிஷ்னல் கான்ட்ராக்ட் போட்டுக்க சொல்லியிருப்பாங்க அவங்க கூட. அப்போது ஒயிட் கிரீன்ஸ் வார் மாஸ்டர் இருந்துட்டு அந்த அயன் பிளேட் மோனாஸ் மாதிரி தான் நானும் என்னோட ஏர்னஸ்ட் விஷை ஃபில்ஃபில் பண்ண தான் நானும் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு என்ன ஏர்னஸ்ட் விஷா இதே தான் அந்த அயன் பிளேட் மோனாஸும் சொன்னாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போ ஹீரோன்ட்டு என்ன ஏர்னஸ்ட் விஷ் அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அது அப்படின்னு சொல்கிறதோட போன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு அட்மீனுக்கு அவங்க ஏர்னஸ்ட் விஷ் வந்துட்டு அவங்க பாஸ்ட் ரெக்ரெட்ஸ்லேருந்து வருது, அது அவங்க நினைவுலேருந்து உருவாகுது. அதே நேரத்தில் ஏர்னஸ்ட் விஷன்றது ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அது டவரால் அட்மின்ஸுக்கு கொடுக்கப்படுற அத்தாரிட்டி. இதுக்காக டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு ட்ரையல் நடத்தப்படுது. அது யாரெல்லாம் அட்மின்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரையல் நடக்கும். அப்போது அது உண்மையாகும் போது அந்த சேலஞ்சர் ரிவார்டாக அப்டைன் பண்ணுவான். அப்படி மட்டும் ஏர்னஸ்ட் விஷ் உண்மையாச்சுன்னா உன்னால் பாஸ்ட்டாக கூட சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோன்ட்டு என்ன அதை பாஸ்ட்டோட சேஞ்ச் பண்ண முடியுமா, அது எப்படி இம்பாசிபிளான விஷயம் எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்க. அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு டவரை கிளைம் பண்ணுற உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்ட்டு. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஆமாம் அது கரெக்டாக தான் இருக்கணும், ஏன்னா இது டவர் ஆஃப் ட்ரைஸ், இங்கே எதுவும் பாசிபிள் தான். அப்புறம் ஹீரோன்ட்டு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு என்னன்னு கேட்க. இப்போ ஹீரோன்ட்டு நான் உங்கள் ஏர்னஸ்ட் விஷை உண்மையாக்கணும்னா எவ்வளோ ஃப்ளோரை கிளைம் பண்ணணும்னு கேட்க. அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு அது டவர் ஆஃப் ட்ரைல்ஸோட ஹையஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் கூட அடிஷ்னல் கான்ட்ராக்ட் போட்டுடுறான். அப்போது ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நீ நல்ல டிசிஷன் எடுத்திருக்க, இதுக்கு நீ ரெக்ரெட் பண்ண மாட்ட அப்படின்ட்டு சொல்ல. அப்போ சிஸ்டம் வந்துட்டு அட்மின் ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டரோட ட்ரூ டிசபிளாக அக்னாலேஜ் பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொல்ல. அதனால முரிமோல்டோட அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸ்கில்லோட எஃபெக்டிவ்னஸ் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு வர. அப்புறம் உங்களுக்கு டிசபிள் பெனிஃபிட்டாக மானா 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் நீங்கள் 2 அட்மின்ஸோட டிசபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என்னால் இந்த சான்ஸை விட முடியாது, இன்ஸ்டன்ட்லி ஸ்ட்ராங்கர் ஆக முடியும் இதால். அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரெசண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் என்னத்துட்டு அயன் பிளேட் மோனாச்சு உங்ககிட்ட எதனா சொன்னால உன்னை பற்றி யாரோ தேடுறாங்கன்ட்டு அப்படின்னு கேட்க. அதுக்கு ஹீரோன்ட்டு இல்லைன்னு சொல்ல. அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த அயன் பிளேட் மோனாஸ்ன்ட்டு என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, இதை பார்த்தா உன்னை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஆனால் இது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்துக்கு கொஷின் வாட்சர் கன்சியூம் ஆகும், அது உனக்கு ஓகேவான்னு கேட்க. அதுக்கு ஹீரோன்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, நான் ஜஸ்ட் அதை சேவ் பண்ணி மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போது அந்த நேரம் பார்த்து சிஸ்டமில் எல்லா கொஷின் வாட்சரும் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வர. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இன்னும் எல்லா கொஷின் வாட்சரும் யூஸ் பண்ணிட்டாங்களா, அப்போனா இதில் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கணும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, முரிமலன்ஸை ஒரு கிரேட் பவர் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் நீ 9th ஃப்ளோரில் சாவடித்த பேக்ஸானாக் அவன் முரிமலன்ஸில் ஹையர் பொசிஷனில் இருந்த பெரிய எல்டர், அதனால் முரிமேல்டில் யாரோ உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், அந்த முரிமலன்ஸ்லேருந்து யாரும் என்னை தேடி என்னை கொல்ல போகிறாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு இல்லை, ஹை எல்டர் பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால முரிமலன்ஸு அதனால்
குழப்பத்தில் இருக்குது. ஸோ முரிம் அலைன்ஸ்லேருந்து உன்னை யாரும் தேடலை. அப்போது ஹீரோன்ட்டு அப்போது யார் என்ன கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ட்டு கேட்க, நம்கூகு ஃபேமிலியிலேருந்து ஸ்வாட் ட்ராகன், அவன் பேர் த ப்ளூ எவன் ஸ்வாட் நம்கூகு யூ. அவன் முரிம் வேர்ல்டில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரான். மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு நடுவில் அவனே பேர் உருவாக்கினான். அதனாலே அவனை ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. அவன் உன்னை தேடுவதற்கு காரணம் அவன் உன்னை பழி வாங்கிறதுக்கு தான். ஆனால் அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியலை. அப்படி அந்த நாமுக்கு நீ ஃபேஸ் பண்ணுறதா இருந்தால் உன் லைஃப் பண்ணி பணைய வைக்க தயாராரு அப்படின்னு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் சொல்ல, அந்த நேரத்தில் டோக்கியோவில் செஞ்சுக்கின்ற ஒரு இடத்துல டெலிபோர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அந்த டெலிபோர்ட்டல்லேருந்து அந்த நாமுக்கு வரான். அந்த நாமுக்கு அட்டாக் பண்ண வர எல்லாரையும் அந்த நாமுக்கு இருந்துட்டு கொண்டுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு 11th ஃப்ளோரோட வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நாம்கும் மியூக்கா முரிமோட சைக்கோட்டிக் கொலைக்காரன் வந்துட்டு என்னை கொல்ல பார்க்குறான். முதல்ல அவங்க தான் என் ஃப்ளோரை இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அப்புறம் ஹீரோன்ட்டு விங்ஸ் ஆஃப் ஸ்டீல் பை பண்ணுறான். அதுக்கப்புறம் ரிட்டர்னர் ஸ்டோனும் பை பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த ரிட்டர்னர் ஸ்டோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ நினைக்கிறான், நான் நிறைய புது உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதில் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நான் அந்த நாமியூக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லெவல் அப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிடுறான். அப்போது ஹீரோன்ட்டு அவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு இமேஜ் ஃபோனுக்கிட்டேருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா, இந்த மெசேஜை நீ பார்த்தனா நீ உடனே ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. லீ ஹியான் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க, அப்புறம் இந்த பிரின்சஸ் ஜோடியா கிட்டேருந்து எடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு விங்ஸ் ஆஃப் ஸ்டீலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பறந்து போகிறான். அப்போது ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அப்போது ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ளேருந்து வெளியே வரதை காட்டுறாங்க. அப்போது கூட்டத்தில் ஒரு ப்ளூ சட்டைக்காரன் இருந்துட்டு அந்த டீமில் கம்பல்சரி சேரணுன்ட்டு சொல்லாதது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அவன் கூட இருக்கிறவன் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ப்ளூ சட்டைக்காரன் வந்துட்டு, நீ அந்த ஃபுட்டேஜை பார்த்தியா, அது எவ்வளோ வயலண்ட்டாக இருக்குது, இப்போ ஜப்பானில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்ல, அந்த ப்ளூ சட்டைக்காரன் கூட இருக்கவன் வந்துட்டு மேலே எதுவும் சொத்தம் வருதுன்னு மேலே பார்க்க, அப்போ ஹீரோன்ட்டு மேலே இருந்து பறந்து கீழே வந்து லேண்ட் ஆகுறான். ஹீரோ பறந்து வந்ததை பார்த்து அந்த ஆள் இருந்துட்டு, என்ன இவன் பறந்து வந்தானா அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ ஹண்டர் அசோசியேஷன் உள்ளே போய் ஹீரோ பார்த்தா அங்கே அந்த பப்ளிக் ஏரியாவில் ஹீரோன்ட்டு 3 ஹண்டர்ஸ் கிட்டேருந்து ஹீரோ காப்பாற்றின அந்த பையன்ட்டு அங்கே இருக்கான். இப்போத்துலேருந்து நான் அந்த பையனை டீம் மேனேஜர்ன்ட்டு கூப்பிட்றேன். அந்த டீம் மேனேஜர் வந்துட்டு உங்களை திரும்பி பார்த்தது சந்தோஷம்ன்ட்டு ஹீரோ பார்த்து சொல்ல, அப்புறம் நீங்கள் டவருக்குள்ளே இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி எதுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போது மேஜ் ஃபோன் வந்துட்டு ஜப்பானில் பெரிய ப்ராப்ளம் போகுது, அந்த இன்சிடென்ட் கேட்டு நீங்கள் தனியாக அங்கே ஜப்பானுக்கு பிளெயினில் போட போகிறீங்க அப்படின்ட்டு தான் நான் அர்ஜென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த டீம் மேனேஜர் வந்துட்டு நான் இன்னும் நிறைய விஷயம் பேசணுன்ட்டு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப பேடாக இருக்குது, ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஜப்பானில் நடந்துட்டு ஹீரோவை காட்டுறான். அப்போ அவன்ட்டு சொல்கிறான், இது ஜப்பான் ஹண்டரோட பாடி கேம் ஃபுட்டேஜ், இதை அவர் ஷேர் பண்ணது அப்படின்ட்டு சொல்லிட்டு, டோக்கியோவில் ஷின்ஜுக்குன்ற இடத்துல இருந்த போர்ட்டிலிருந்து ஸ்ட்ராங்கான வேவ்லேருந்து வரதை டிடெக்ட் பண்ண ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் வந்துட்டு ஒரு ரேங்க் டீமை அந்த டெலிபோர்ட் ஓப்பன் ஆன இடத்துக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த டெலிபோர்ட்டில் வெளியே வந்த ஒரு மனுஷன் வந்துட்டு சில செகண்ட்ஸ்லேயே 6 ரேங்க் ஹண்டர்ஸை கொன்னுட்டான். இவன் ஒரு அதர்வேல் சேலஞ்சராக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த டீம் மேனேஜர் சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், என்ன அதர்வேல் சேலஞ்சரா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு இப்போ தான் எல்லா ஹண்டர்ஸும் வெளியே போனதை நான் பார்த்தேன், அவங்களாம் கூப்பிட்டு நம்ம ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லையான்னு கேட்க, அதுக்கு அந்த டீம் மேனேஜர் இருந்துட்டு இந்த சூழ்நிலையை பார்த்த எல்லா கண்ட்ரிஸும் அவங்க ஹண்டர்ஸை அனுப்ப மறுத்துட்டாங்க, அதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரியும் ஜப்பானுக்கு சப்போர்ட் அனுப்பலை அப்படின்ட்டு சொல்ல, அப்புறம் ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் அமைச்ச அந்த ரேங்க் டீமில் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சான். அந்த ஒருத்தனோட பாடி கேமில் இருந்து எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறான். அப்போ அந்த ஃபுட்டேஜில் 7வது ஆளாக இருந்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கேட்க,
அப்போ அந்த நாமக்கு வந்துட்டு சொல்கிறான், அந்த பேக்ஸான் நாக்காக்காக பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படின்ட்டு சொல்ல, இதை பார்த்து ஹீரோன்ட்டு அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நாம் யூக்கா இவ்வளோ சீக்கிரம் இவனை பாப்பான்ட்டு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது மேஜ் பொண்ணுன்ட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு, நீ கம்பல்சரி அங்கே போகணுன்ட்டு இல்லை, நம்ம 2 பேரும் இப்போ தான் பார்த்தோம், ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் எதனா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு மேஜ் பொண்ணை கூப்பிட. அப்போ ஹீரோன்ட்டு நான் அப்படின்னு சொல்ல போது, அப்போ மேஜ் பொண்ணு வந்துட்டு நீ போக மாட்டேதானே அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோன்ட்டு ஜப்பான்லேருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, நான் அப்போ தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவளுக்கு ஃபேஸ் மாறிடுச்சு. அப்போது வரன்ட்டு ஏன் நீ தொடர்ந்து ரெக்லெஸ்ஸான விஷயத்த பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறா. கொஞ்சமாவது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை நினச்சிச்சு பாரு அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போ ஹீரோன்ட்டு எனக்காக வரி பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், ஆனால் இந்த விஷயத்த நான் தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போகிறான். இதோட சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.